கெட் அவுட் என்ன கெட் அவுட்? யாரு கெட் அவுட்? ஏதாவது தெளிவுபடுத்துங்க. 2 பேர் கெட் அவுட். யார் 2 பேரு? எடப்பாடியும் ஓபிஎஸ்மா. ஏன்னா அவங்க தான் மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. என்னால அப்படி புரிஞ்சுக்கிட முடியும்ல. அவர்கள் பாட இவர்கள் ஆட, இவர்கள் பாட அவர்கள் ஆட. எடப்பாடி ஓபிஎஸ் அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. இல்ல இப்போ இன்னொரு டாக் இருக்குல்ல, இப்போ தவிகவும் அதிமுகவும் இணைஞ்சதுன்னா திமுக கூட்டணி காலி ஆயிடும். எப்படி காலியாகும்? இல்ல ஒரு புது ஃபோர்ஸ், ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபோர்ஸ் ரெண்டும் இணைஞ்சா ஒரு மக்கள்கிட்ட ஒரு பிளவை ஏற்படுத்தும்னு விரும்புறாங்க. ஏற்படுத்தும்னு விரும்புறாங்க, ஆசைப்படுறாங்க. அது குறித்து பல பேர் வந்து பனையூருக்கும் ராயப்பேட்டை அலுவலகத்திற்கும் தொடர்ந்து அங்கும் இங்குமாக ஆட்டோ பிடித்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் அப்படியான கருத்தை உலாவ விட்டு அதன் மூலமாக விஜய்க்கு ஒரு டிராக்ஷனை உருவாக்கி தரணும்னு விரும்புறாங்க. அவ்வளவுதான் அதில் இருக்கதே தவிர, அது அமைந்தால்தான் அதற்கு பிறகு தெரியும் களத்துல. திமுக மிகப்பெரிய கூட்டணி அமைத்தது எப்ப? 2001 மிகப்பெரிய கூட்டணி, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டணி. இப்படி ஒரு காம்பினேஷனா அப்படின்னு ஜெயலலிதா என்ன செய்ய போறார்? திமுக கூட்டணி என்ன ஜெயிக்கலையே, எல்லா சாதிக்காரனும் ஓட்டு போட்டுருவான். பெரிய ஒரு இது இருந்தது, வரவேற்பு இருந்தது. ஏன் ஜெயிக்கல? அப்போ நீங்க கொடுக்குற ஊடக பில்டப் மட்டுமே போதும் அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் தான் வந்து இந்தியாவின் பிரதமர். தமிழர்கள் வந்து கையை பிடிச்சு போக போறாங்க, ஒரு கரைபிடிக்காத கையை வந்து பிடிக்க போறாங்க அப்படின்ற விஷயங்களும் பேசப்படுது. இவ்வளவு நாள் தமிழர்கள் வந்து அழுக்கு கைகளை பிடித்துக் கொண்டிருப்பதை வந்து இவர் அழுக்கு கைகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள் இவர் சொல்றாரு. அப்ப தமிழர்கள் முட்டாளா? தனக்கு யார் தலைவர் என்பதை தேர்ந்தெடுக்க முடியாத அளவுக்கு தமிழர்கள் என்ன முட்டாள்களா? 1967க்கு பிறகு இங்க யார் வரக்கூடாது என்பதை தெளிவாக தீர்மானம் கட்டி வைத்திருக்கின்ற தமிழர்கள் முட்டாள்களா? திமுகவே அவர்களோடு கூட்டணி வைத்து உள்ளே கூட்டி வந்தாலும் அவர்களை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி வைத்தது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தானே. அதிமுகவே அவர்களை கூட்டணியில் சேர்த்து அழைத்து வந்தாலும் அவர்களை நிறுத்த வேண்டிய இடத்தில் நிறுத்தி வைத்தது தமிழ்நாட்டு மக்கள் தானே. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் அறிவற்றவர்கள் சொல்றாரு அவரு. இனிமேல் என்ன பாருங்கன்னா சேவியர் மென்டாலிட்டிங்க இது. இது அதான் சொல்றேன், பெர்ஃபெக்ட் என்ஜிஓ. இந்த உலகத்தில் மாறாததையெல்லாம் நான் வந்து 2 கையில சக் 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 சக்குன்னு மாத்தி அப்படி சுத்தி ரோலிங்ல உருட்டி விட்டுற போறேன், சிவப்பு கம்பளத்தை உருட்டி விட்ட மாதிரி பசுமை வெளிகளை உருட்டி விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அரசியல் என்பதை புரிந்து கொள்ளாமல், மக்களோடு புழங்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமான ஒரு அரசியல் செய்பவராகத்தான் நடிகர் விஜய் இருக்கிறார். மில்டனுக்காக வீடியோ போடுறது, நம்ம சமூக வலைதளங்கள்ல வைக்கிற விமர்சனங்களுக்காக 15 நிமிஷம் செலவிடுறது, இவ்வளவுதான் உங்களுடைய அரசியல் அப்படின்னா நல்லது, மகிழ்ச்சி, வாங்க. எப்படி வந்து சமூக வலைதளங்கள் தான் சீமானுக்கான விளையாட்டு களமோ அதே போல உங்களுக்கும் அதுவே விளையாட்டு களமாக மாறிவிடும்.